வணக்கம். இன்னைக்கு உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு நோயால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அது என்ன நோய்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட்டுகள் ஆங்கில மருத்துவர்கள் எடுக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் சித்தர்கள் அவ்வாறு கிடையாது. நாடியை பிடிச்சி பார்த்துட்டு இதுதான் நோய் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. இப்போ அந்த முறையில், அந்த பாரம்பரிய முறையில் வந்த சித்த வைத்தியர்களாகிய நாங்கள் வெறும் நாடி பிடிச்சி பார்த்தாலே போதும். 3 நாடியிலேயே கண்டுபிடிச்சலாம். வாத நாடி, பித்த நாடி, சிலத்தும நாடி அப்படின்றத அந்த நடையை வச்சே கண்டுபிடிச்சிருந்தா நோய். இதுதான் பாரம்பரிய வைத்தியம். ஏனென்றால் ஆங்கில மருத்துவத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுடைய நோயை குணமாக்குவதற்கு இன்னொரு நோயை உருவாக்கி சைடு எஃபெக்ட் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்னா சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே கெமிக்கல். ஏதோ ஒரு நோயை குணமாக்கும் போது அதனுடைய சைடு எஃபெக்ட் இன்னொரு நோயை உருவாக்குது. ஆனால் இந்த சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா பல நோய்களை அது சரி பண்ணிக்கிட்டே வரும். இப்போ ஆண்மை குறைவு ஏன் வந்துச்சு? குழந்தை பாக்கியம் ஏன் இல்லை? என்கிட்ட வர்ற நிறைய பேஷண்ட்டுங்க செமன் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, அப்புறம் அதாவது கவுன்ஸ் உயிரணுக்களின் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சுருக்காங்க, ஒலிகோஸ்பெர்மியா அசோஸ்பெர்மியான்ட்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட்டுகளை அவங்க செஞ்சுட்டு மருத்துவத்தை நிறையா கையாண்ட பிறகு கடைசியில் முடிவில் சித்த வைத்தியர்களை தேடி வர்றாங்க. இப்போ இந்த குழந்தை பாக்கியம்ன்றது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. அளவுக்கு மீறி குழந்தைகளை பெறுவாங்க. 14 குழந்தைகள் இருக்கும், 7 பையன்கள் இருப்பாங்க, 5 பெண்கள் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் 5 குழந்தையாவது இருக்கும். இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை கிடைக்கிறதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன தீர்வு? ஆங்கில மருத்துவத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாச்சு, எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு, அனைத்து மருந்துகளும் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க, எந்த பலனும் இல்லை. குழந்தையே இனிமேல் பிறக்காது, ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்ட்டு வர்றாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர்கள் அனுப்பிவிட்டாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரே ஒரு உயிரணு இருந்தால் போதும், அதை பல கோடான கோடி உயிரணுக்களாக பெருக்க முடியும். அதற்கான மூலிகைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குங்க. சரிங்க, அந்த மாதிரி நிறைய பேர்கள் நிறையா பலன் அடைஞ்சிருக்காங்க. குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, உயிரணுக்களின் எண்ணிக்கை ஜாஸ்தியாகி இருக்கு. 3 மாதம் முதல் 6 மாதத்தில் கருத்தரித்து நல்ல வாரிசுகளை பெற்றெடுத்து கொண்டு ஆசீர்வாதம் வாங்குவதற்காக என்னிடம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட மக்கள் என்னை சந்தித்து வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்த மாதிரி. இன்னும் குழந்தையே இல்லை, இந்த டெஸ்ட் எடுத்தேன், அந்த டெஸ்ட் எடுத்தேன், எங்கள் குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. எங்களுக்கு வேறு எந்த வழியும் தெரியல, அதுக்காக உங்களை நாடி வந்திருக்குங்கன்னு வந்தாங்க. அவர்களுக்கு நல்ல மருந்துகள் கொடுத்து 3 முதல் 6 மாதத்துக்குள் கருத்தரிக்க செய்து குழந்தை பாக்கியம் உருவாக்கி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்டவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வாரிசுகள் இப்போது நன்றாக வளர்ந்து பெரிய பெரிய படிப்புகள் படித்து பெரிய பதவியிலும் இருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த குறைபாடு இருக்கா? கவலைப்படாதீங்க, வாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தீங்களா? ஓகே. எல்லா ஆங்கில மருத்துவரையும் பார்த்தீங்களா? சரி, ஓகே. வேறு என்னென்னமோ பண்ணிட்டேன், வேறு வைத்தியர்கள்கிட்டையும் போயிட்டேன், பரவாயில்ல, நீங்கள் வாங்க. திரும்ப எங்கேயுமே போகிறதில்லை என்ற முடிவில் இருக்கீங்களா? வேணாம், வாங்க.
ஒரே ஒரு தடவை என்னை வந்து சும்மா ஃபோனில் கூட தொடர்பு கொண்டு பேசுங்க. அதன் பிறகு வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கங்க. குழந்தை பாக்கியத்திற்காக கவலைப்பட வேண்டாம். அநேக குழந்தைகளை பெற்று, ஒரு குழந்தை 2 குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.